ஐயோ, எங்க ராஜா அண்ணன். கீர்த்தி, வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே குச்சிடுறேன். கமா குயிக், சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார், அபின். அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். என்னையா, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய், திட்டு பாத்துக்கலாம். என்னடா பண்றீங்க? வர இப்ப வர. பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் போட்டாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? முடியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து வந்து கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றது? இந்த நாட்டோட குடிமகனப்பா, அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன், நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? விட்டுடுவோமா? பின்னிடுவா. கழுத்து பிடிச்சிட்டியா? எடுக்க மாட்டேன்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும். அடிக்க பாரு. சொல்லாத சொல்லாத. இப்ப மேல எகிரி சம்பல் சால்ட் அடிச்சு உங்களை நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு, சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய புடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க, வெக்கம் இல்ல. கட்டெல்லாம் வேண்டாம், சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுனா சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. கொஞ்சம் கீழே இருக்கு. இப்போ அடி. ஐயோ, போச்சே போச்சே.
சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்துக்கு அடி வாங்குனீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி, அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மினாட்டி 3 நாளைக்கு ரோட்டி கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம், அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நம்ம என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாராய் காசுங்க 10 வருஷமா இருக்க சொல்றீங்களா? நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய் வாடை வந்தது உண்டு இல்லன்னு சொல்லிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்டேன். போயா பரட்டு தலையா? எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க இருக்குது. அப்பா இதை போச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ, என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. யார தீத்து கட்டணும்னு சொன்ன? அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ரவுடியத்தா எங்க இடத்துக்கு வந்து என் சாரா அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான். அவன் இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவில நம்ம தொழிலையே செய்ய முடியாது. கேட்டீங்களாடா? அவன் நம்ம பொண்ணுகிட்டே வாலாட்டி இருக்கான். எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே சார். நான் போயிட்டு அப்புறம் வரேன். கண்டிப்பா வந்துடு. நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார். ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா, நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சேன்ல, நான் சொல்றத நீ செய். இங்க வா. ஜானி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுடுவேன், கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் என்ன விட்டுடு. ஜானி வேண்டாம், உன்னை கை கொடுத்து கும்பிடுறேன்.
சொல்லணும். உங்க ஆளுங்க என்ன உரைச்சு கொண்டு வரத்தான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்கள சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கடந்து சாகு. கள்ளச்சாராயை காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. ராஜா அவன்தான். அன்வரைங்க அன்வரைங்கடா. சொல்ல மாட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டியா? சத்தியமா யாருக்கும் சொல்ல மாட்டியா? ஓடு, ஓடு.
அன்வர் எங்க? சொல்றேன். பயப்படாத, நான் இருக்கேன்ல, தெரியுமா? ஒரு தண்ணி கொடு. ஓ, சீக்கிரம். இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். ஏய், யாராவது என்ன பிடிக்க வந்தீங்க, சுட்டு போசிக்கிடுவேன். Go back. Go back. ராஜா, நீ போக கூடாது, வெளியே போக கூடாது, ஓடாதே.
தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? ராஜா, ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. படிக்காச்சு போனாலும் நீ ஒரு மேதைதான்.